ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பிரகாசம் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறோம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. விஜயகாந்தி உடல் அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. அவர் கட்டி சம்பாதிச்ச அந்த கட்சி அலுவலகத்தில் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அவர் கட்சி அலுவலகத்திலேயே அவர் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டு விட்டது. இந்த புனித ஆத்மா வைத்து சில அற்ப சொற்ப புத்தி உடையவர்கள் அவரை வச்சு அரசியல் பண்ணாங்க. இந்த சாவை வச்சு, அதாவது அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான், அவரின் உடல் அவர் சம்பாதிச்சு ஹாஸ்பிட்டலே தான் அடக்கம் செய்யணும்னு அவங்க சொந்தக்காரங்க விரும்பியிருக்காங்க. அதனால் இது பண்ணுங்க. கலைஞர் முதலமைச்சராக இருந்த தமிழ்நாட்டோட ஒரு ஐடியல். சில அரசியல் கட்சியில் நான் சொல்லக்கூடிய விரும்புகிற ஒரே வார்த்தை, இதனால் அவங்க மெரினால தான் அவர் பண்ணுவான்னு அவர் சொந்தக்காரங்க விரும்பின. அதுக்கப்புறம் எடப்பாடி ஆட்சியில் நடந்த அந்த அரசியல் அதுக்குள்ள நான் போக விரும்பலை. ஸோ அதனால் வந்த விளைவு தான் அவர் சுடுகாடு அவருடைய நல்லடக்கம் மெரினால் தான் செய்யப்படும்ன்றது அந்த போராட்டம் பண்ணி வாங்கினாங்க. அதுக்கும் இதுக்கும் நம்ம முட்டு போடக்கூடாது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த விவகாரம் ஒரு புனித ஆத்மா நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டு தற்போது சொர்க்க வாசல்டன் சொர்க்கத்தில் போயிருக்கு சொல்லி இந்த மரணம் இந்த டிசம்பருடைய மிக மோசமான வெள்ளத்தை விட மோசமான ஒரு வருத்தத்தக்க நிகழ்ச்சியாக இருக்குது. அவர் குடும்பத்தினால் ரொம்ப சோக கடலில் இருக்கிறாங்க. ஸோ விஜயகாந்த் என்கின்ற ஒரு சகாப்தம் நேற்றோடு முடிஞ்சு போச்சு. நேற்றோடு அவர் உடல் நலம் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம அதுக்கெல்லாம் பத்திரிகைகளும் சரி, அவருடைய நண்பர்களும் சரி, ஏகப்பட்ட பேர், அவர் ரசிகர்கள் தொண்டர்கள் ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் நேற்று இறுதி ஊரில் கலந்துருக்கான்னு சொல்லியிருக்காங்களாம். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி ஒருத்தன் வாழ்ந்தாண்டுக்கான எடுத்துக்காட்டு. ஒருத்தன் உயிரோடு இருக்கிறப்போ அவனை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க மேட்ரு கிடையாது. அவன் சாகிறப்ப அவன் மரணத்தில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்ற ஒரு மேட்ரு. அண்ணாவுடைய மரணம் அதுக்கு சொல்லலாம். நம்ம கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வந்தாங்களா அவர் இறுதி ஊர்வலத்துக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்க்கறதுல கலைஞர், அதுக்கப்புறம் விஜயகாந்த், இவங்க அம்மையார், அவங்க எல்லாம் அடுத்து இவ்வளோ தலைவர், ஒரு கட்சி தலைவர் வந்த கூட்டம்னா அது விஜயகாந்துக்காக தான் இருக்குன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த ஊர்வலம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக தான் கொடுத்துருக்காங்க. அவர் குடும்பத்தினருக்கும் ஒரு 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 நிகழ்ச்சியை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு இனிமேலும் அரசியல் செய்ய வேண்டான்ட்டு சில அற்பச்சொப்பங்களை நான் கேட்டுக்க விரும்புகிறேன். தயவு செஞ்சு அவர் ஆத்மாவுக்கு கொஞ்சம் நிம்மதியை சாந்தியை கொடுங்க, அந்த குடும்பத்தினருக்கு சாந்தியை கொடுங்கன்னு சொல்லி என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறுவது உங்கள் முத்துப்பிரகாசம். பாய்.